திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 422, அதிகாரம் அறிவுடைமை. ஒரு முறை சுவாமி விவேகானந்தர் தங்கியிருந்த மடத்திற்கு புதிதாக ஒரு சீடர் வந்தார். அங்கே இருந்த களஞ்சிய புத்தகங்களின் தொகுதியை ஆச்சரியத்துடன் பார்த்த சீடர், இந்த புத்தகங்கள் எல்லாவற்றையும் ஒரு பிறவியில் படித்து முடிப்பது இயலாத காரியம் என்றார். சுவாமி விவேகானந்தரோ அந்த புத்தகங்களில் 10 பகுதிகளை படித்து முடித்துவிட்டு 11ஆம் பகுதியை படித்துக் கொண்டிருக்கிறார் என்பது சிலருக்கு தெரியாது. சுவாமி விவேகானந்தர் அந்த சீடரிடம், முதல் 10 பகுதிகளில் என்ன கேள்வி வேண்டுமானாலும் கேள், நான் பதில் சொல்கிறேன் என்றார். சீடரோ திகைப்புடன், இந்த நூல்களை எல்லாம் நீங்கள் படித்து விட்டீர்களா என்றார். அதற்கு சுவாமிஜி, படிக்காமல் உன்னை கேள்வி கேட்க சொல்வேனா என்றார். சுவாமிஜி கேட்டுக்கொண்டதால் சீடரும் கேள்விகளை கேட்க ஆரம்பித்தார். புத்தகத்தின் முதல் 10 பகுதிகளில் இருந்து வெவ்வேறு விதமாக பல கேள்விகளை வெவ்வேறு பக்கங்களில் இருந்தும் கேட்டார் சீடர். சுவாமிஜியோ அசராமல் அனைத்திற்கும் பதிலும் விளக்கமும் சொன்னார். சில கேள்விகளுக்கு அந்த புத்தகத்தில் உள்ளபடியே அவற்றை எடுத்து கூறி அசர வைத்தார். சீடர் புத்தகத்தை வைத்துவிட்டு, இது மனித ஆற்றலால் முடியாத காரியம் என்றார். ஆனால் சுவாமிஜியோ, ஏன் முடியாது? கட்டுக்கோப்பான ஒழுக்கத்தையும் தியானத்தையும் வலுவாமல் கடைபிடித்தால் எல்லா கலைகளும் கன நேரத்தில் கைவசப்படும். ஒருமுறை கேட்பவற்றை தவறின்றி நினைவில் கொள்ளவும் மீண்டும் அதை அப்படியே ஒப்புவிக்கவும் முடியும் என்றார். மேலும் நம் உடலில் பல்வேறு ஆற்றல்கள் செயல்படுகின்றன. அவற்றை கட்டுப்படுத்தி எவ்வளவுக்கு அதை செலவிட வேண்டும் என்பதில் முதலில் தெரிவு பெற வேண்டும். தீய வழியில் செலவிடுவதை தவிர்த்து நற்காரியங்களில் அதை பயன்படுத்த பழக வேண்டும். அத்தகைய கட்டுப்படுத்திய ஆற்றலை மூளையில் சேமிக்க ஒழுக்கத்தை கடைபிடிப்பவர்களால் மட்டுமே முடியும். எண்ணம், சொல், செயல் அனைத்திலும் கட்டுக்கோப்பான ஒழுக்கத்தையும் தியானத்தையும் கடைபிடித்தால் எதையும் சாதிக்க முடியும் என்று விளக்கமளித்தார். மனதை அது சென்ற வழியிலே செலவில்லாமல் தீமையிலிருந்து நீக்கி நல்வழியில் செலுத்துவதே அறிவாகும் என்பதை சென்ற இடத்தால் செலவிடா தீதுரி நன்றின்பால் உய்ப்பதறிவு என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். மனம் போன போக்கில் சென்றால் அழிவு, நல்வழியில் நடப்பதே வாழ்வின் உயர்வு.